Yes, ma'am. ஓகேம்மா. சரி, நம்ம இன்றைக்கு அந்த 2.7 எக்ஸசைஸ்ல 4th சம் வந்து கண்டினியூ பண்ண போறோம். எக்ஸசைஸ் 2.7 question number 4. Question number 4. If 1 plus z is equal by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, then given 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z is equal to I tan theta. இந்த கொஸ்டின் எப்படி பண்றது, எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்ததை எழுதுறோம். இஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் given part. So given that 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta. இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது given part. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டு ப்ரூவ் z is equal to I tan theta தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட்டை ஈஸியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு மோர் தென் ஒன் வே இருக்கலாம். ஈஸியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம், காம்பனண்டோ டிவைடண்டோ ரூல் அப்படின்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபோன் பண்ணது ருபேஷா? இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு காம்பனண்டோ டிவைடண்டோ ரூல் அப்படிங்கிற ரூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூலை ஒன் டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்த ரூல் பேரு காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். ஸோ என்ன பண்ணுவோம்னா, நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டரை லெஸ் பண்ணுவோம், நியூமரேட்டர் கூட டினாமினேட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரூல். இந்த ரூல் எப்படி சொல்கிறோன்னா காம்பனண்டோ டிவைடண்டோ ரூல். ஸோ இந்த சம்மை வந்து நம்ம வேறு ஃபார்மேட்டில் செஞ்சால் கூட ஈஸியாக ஆன்சர் வரும். அதாவது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்லாம் எடுத்து செய்யலாம். ஸோ அப்படி செய்கிறத விட இந்த ரூல் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர். இந்த ரூலை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிவன் டேட்டில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்ம 1 இருக்கிறதா எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் 1 plus z, டினாமினேட்டர் வந்து 1 minus z. ஸோ என்ன பண்ணுறோம் பாருங்க, நியூமரேட்டரில் இருந்து டினாமினேட்டர் லெஸ் பண்ணணும். 1 plus z இது நியூமரேட்டர், மைனஸ் டினாமினேட்டர் 1 minus z by நியூமரேட்டர் plus denominator 1 minus z is equal to, இதே ரூலை ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறோம், cos 2 theta plus I sin 2 theta இது நியூமரேட்டர். ஸோ டினாமினேட்டர் லெஸ் பண்ணணும் இல்லையா, -1 by நியூமரேட்டர் கூட ஆட் பண்ண போகிறோம் +1. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காம்பனண்டோ டிவைடண்டோ ரூலை அப்ளை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 plus z மைனஸை ப்ராக்கெட் இன்சைட் கொண்டு போனீங்கன்னா -1 plus z divided by 1 plus z
plus 1 minus z equal to இந்த cos 2 theta இருக்கு பாத்தீங்களா, இந்த cos 2 thetaக்கு நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். So the cos 2 theta formula 1 minus 2 sin square theta அப்படிங்கிறது நம்ம 11th படிச்சு வந்திருக்கிறோம். plus I sin 2 theta, இந்த sin 2 thetaவை எனக்கு ஸ்பேஸ் இல்லை, நான் கீழே எழுதுறேன் 2 sin theta cos theta எழுதிக்கிறேன். minus 1 as it is. The numerator one more time நான் உங்களுக்கு explain பண்றேன். cos 2 theta placeல 1 minus 2 sin square theta apply பண்ணிருக்கோம். I sin 2 theta formula 2 sin theta cos theta minus 1 divided by again இந்த denominator உள்ள cos 2 thetaக்கு formula apply பண்றோம். in terms of cos apply பண்றோம். numerator in terms of sin apply பண்ணிருக்கோம். இங்க cos apply பண்ணா 2 cos square theta minus 1 plus இங்கேயும் பாத்தீங்கன்னா I sin 2 theta, I sin theta, sorry I sin 2 theta, sorry sin 2 theta, sin 2 theta, well I sin 2 theta வந்து 2 sin theta cos theta plus 1. The left hand side plus 1 minus 1 cancel ஆகும். denominator plus z minus z cancel ஆயிடும். so remaining இருக்கிறது பாத்தீங்கன்னா z plus z 2z is divided by 1 plus 1 2. this is equal to, so right hand side பாத்தீங்கன்னா plus 1 minus 1 cancel பண்ணிடலாம். so remaining இருக்கிற terms first எழுதிடலாம். so terms பாத்தீங்கன்னா I 2 sin theta cos theta minus 2 sin square theta, positive term first எழுதிருக்கோம். இப்போ denominatorலையும் கூட minus 1 plus 1 cancel ஆயிடும். so remaining இருக்கிற term 2 cos square theta plus I 2 sin theta cos theta, இதான் நமக்கு remaining இருக்கிற terms. so left hand side இந்த 2 2 cancel பண்ணிடலாம். இப்போ left hand side நமக்கு z அப்படிங்கிற term மட்டும்தான் இருக்கு. so இந்த numeratorல இருந்து நம்ம 2 sin theta காமன் எடுக்கலாம். denominatorல இருந்து 2 cos theta காமன் எடுக்கலாம். so left hand sideல z இருக்கு, z is equal to, நம்ம 2 sin theta காமனா எடுத்துட்டா remaining இருக்கிற terms bracketக்குள்ள எழுதணும். so I cos theta minus ஒரு sin theta மட்டும் நமக்கு remaining இருக்கு termsல இருக்கும். so பாருங்க previous line பாருங்க. so 2 sin theta எடுத்துட்டா I cos theta, இதுல ஒரு 2 sin theta போயிட்டா ஒரு sin theta மட்டும் வரும். இப்போ denominatorல 2 cos theta காமன் எடுக்கிறோம். டூ காஸ் தீட்டா காமன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காஸ் தீட்டா இருக்கும் பிளஸ் ஐ ஒரு சைன் தீட்டா. இதான் ரிமைனிங். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா this 2 to get cancelled, இந்த பிராக்கெட் டேர்ம் இருக்கு பாருங்க ஐ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இதுல இருந்து ஒரு ஐயை வந்து நான் பிராக்கெட்டை விட்டு வெளியெடுக்க போறேன். ஐ சைன் தீட்டா, ஐ வெளியே வந்தாச்சுன்னா காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஆக்சுவலி இங்க -1 இன்டு சைன் தீட்டான்னு இருந்திருக்கு. -1 அப்படிங்கிறது ஆக்சுவலி ஐ ஸ்கொயர், -1ங்கிறது ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயரா இருந்திருக்கும். ஒரு ஐ வெளியே கொண்டு வந்துட்டா ரிமைனிங் ஒரு ஐ மட்டும் இருக்கும். பிளஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஏற்கனவே இருக்கு. டினாமினேட்டர்ல பிராக்கெட் நம்ம சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதிடலாம். இப்போ நீங்க டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா these two brackets ditto same.
ஸோ அப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ யூனோ sin theta by cos theta is equal to tan theta அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ z is equal to I tan theta. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா காம்பனண்டோ டிவைடண்டோ ரூல். நியூமரேட்டர்லேருந்து நம்ம டினாமினேட்டர் வந்து லெஸ் பண்ணணும், நியூமரேட்டர் கூட டினாமினேட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரூலை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் அப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு காஸ் 2 தீட்டா அதை வந்து 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுறோம். டினாமினேட்டர் உள்ள காஸ் 2 தீட்டாவை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ கேன்சல் ஆன பிறகு ரிமைனிங் டேர்ம்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நியூமரேட்டர்ல பிராக்கெட்ல ஒரு ஐ காமனா எடுக்கிறோம்னா காஸ் தீட்டா. ஸோ இங்க வந்து இந்த -1 இருக்கு இல்லையா, இது ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஐ காமன் வந்தது போக ரிமைனிங் ஒரு பிளஸ் ஐ பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறோம். இந்த 2 பிராக்கெட் கேன்சல் ஆயிட்டு நமக்கு கிடைக்கிறது tan தீட்டா. ஸோ இது இந்த வேலை ப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இந்த கொஸ்டின் புரியலன்னா டவுட் கேட்டுக்கலாம். சுதர்சன் டவுட் இருக்கா? நோ மேம். குருகிரண்? நோ மேம். ஓகே, ஈஸியா இருந்ததா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். Question number 5, important question. Fifth question, if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. அதாவது cos alphaல இருந்து cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. அதே மாதிரி sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க, நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுனா எழுதிக்கலாம். ஷோ தட் தீஸ் டூ ரிசல்ட். ஸோ இங்க வந்து 2 ரிசல்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்ல ரெண்டையுமே சேர்த்து கேட்கறாங்கன்னா 5 மார்க்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவிஷனை மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்லலாம், எதர் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆர் செகண்ட் ரிசல்ட். நான் 2 ரிசல்ட்டுக்குமே கிவன் பார்ட் வந்து சேம் பார்ட் தான். ஸோ 2 மார்க் 3 மார்க் அப்படின்னா ஏதாவது ஒரு டிவிஷன் கேட்கலாம். 5 மார்க்னா 2 டிவிஷன் சேர்த்து கேட்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ரூவ் பண்றது கூட நம்ம டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். யூலர் தியரம், யூலர் ஃபார்முலா, அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியா ரிசல்ட் கொண்டு வரலாம். கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டின்ல கொடுத்தது என்னன்னா, is given that cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. அதே மாதிரி sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ரிசல்ட். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? வாட் we need to prove? ஸோ 2 டிவிஷன் ப்ரூவ் பண்ணணும். டிவிஷன் நம்பர் 1, cos 3 alpha plus cos 3 beta plus
cos 3 gamma is equal to 3 times cos alpha plus beta plus gamma. இதை ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு ரிசல்ட். அண்ட் செகண்ட் ரிசல்ட் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to 3 times sin alpha plus beta plus gamma. ஸோ இந்த ரெண்டுமே given ரிசல்ட். இது ரெண்டும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இந்த கொஸ்டின்ல ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா லெட் இந்த cos alpha plus I sin alpha அப்படிங்கிறத A அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ A அப்படிங்கிறது cos alpha plus I sin alpha அப்படின்னு எடுத்துக்கலாம். And B is equal to cos beta plus I sin beta. Number C is equal to cos gamma plus I sin gamma. ஸோ இது நம்ம ஷார்ட் ஃபார்மட், அதாவது யூலர் ஃபார்முலா, யூலர் தியரம் படி this line can written e power I alpha. This equal to e power I beta. This equal to e power I gamma. E ஓட பவர்ல எழுதணும். ஸோ இந்த ஃபார்மட்ல நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ நமக்கு வந்து சால்வ் பண்ற வே ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் வராது. சேம் டைம் சம்ம கூட ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கும். டைம் சேவிங் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நான் டைரக்டா இந்த லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஸோ டிவிஷன் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படிங்கிற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இதோட போலார் ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி கால்குலேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஏன் செய்யறோம் அப்படிங்கிறது சம் சால்வ் பண்ணி முடிச்சா உங்களுக்கு புரியும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சினா ஆடிங் ஆல் தீஸ் 3 நம்பர்ஸ். இந்த மூணுலையுமே ரியல் பார்ட் ஆஃப்ல ஒரு பிராக்கெட்லையும் ஐய காமனா எடுத்து இமேஜினரி பார்ட் ஃபுல்லா அடுத்த பிராக்கெட்ல எழுதிடலாம் அடிஷன்ங்கிறதுனால. இப்போ காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா பிளஸ் ஐய வந்து இந்த 3 டேர்ம்ல இருந்து காமனா வெளியே எடுத்துடுறோம். இப்போ எப்படி என்ன வருது பாருங்க. ரிமைனிங் சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா. இந்த சம்ல உங்களுக்கு திரும்ப ஒரு முறை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். தீஸ் 2 ஆர் கிவன். இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கொடுத்துருக்கிற ரிசல்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அண்ட் ப்ரூவ் பண்றதையும் நம்ம எடுக்கிறது இல்லை. ஏபிசிங்கிற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பருக்கு அடிஷன் போடுறோம். அடிஷன் பாத்தீங்கன்னா அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரியல் பார்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த 3 இமேஜினரி பார்ட்லயும் ஃப்ரண்ட்ல உள்ள ஐய காமனா எடுத்துட்டு ஸோ அந்த இமேஜினரி பார்ட் சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா எழுதிடுறோம். ஸோ இப்போ இதுல என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா, நம்ம கொஸ்டின்ல கொடுத்த காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0. அப்ப இந்த ரெண்டு பிராக்கெட் எப்படி மாறுது? 0 பிளஸ் I0 அப்படின்னு மாறிடும். 0 plus I0 அப்படின்னா என்ன? This is a 0 only. ஓகேங்களா? அப்ப நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் A plus B plus C equal to 0 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு அல்ஜிப்ரா அப்படிங்கிற லெசன்ல ஒரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஏர்லியர் கிளாஸஸ் 9th எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. A plus B plus C equal to 0 அப்படின்னா, ஸோ நான் ஐடென்டிட்டி எழுதணும்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். If A plus B plus C equal to 0, then A cube plus B cube plus C cube is equal to 3 times ABC. இது வந்து ஐடென்டிட்டி நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே அல்ஜிப்ரா பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற லெசன்ல வந்து படிச்சிருப்போம். இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இதுல. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ணாலே டைரக்டா நமக்கு 2 ரிசல்ட்டுமே கிடைச்சிடும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய 2 ரிசல்ட்டும் ஈஸியா கிடைக்கும். A plus B plus C equal to 0 means A cube
plus b cube plus c cube is equal to 3 times abc. So a plus b plus c equal to 0 prove பண்ணிட்டோம். இப்போ இந்த left hand side ஆரம்பிக்கலாம். a cube plus b cube plus c cube. So a இந்த டேர்முக்கு ஹோல் கியூப் போடுறதுக்கு பதிலாக நம்ம இ பவர் ஐ ஆல்ஃபா ஹோல் கியூப் போட்டலாம். காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவுடைய யூலர் ஃபார்மட் தான் இ பவர் ஐ ஆல்ஃபா. ஸோ இப்படி எழுதுறதுக்கு இந்த ஃபார்மட் எழுதிட்டோம், டைம் சேவிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா ஹோல் கியூப், ஆனால் இக்கு பவரில் ஐ ஆல்ஃபா போடுங்க, பிளஸ் இ பவர் ஐ பீட்டா ஹோல் கியூப் பிளஸ் e power I gamma whole cube is equal to left hand side எழுதிட்டோமா. நம்ம right hand side 3 times ABC. So e power I alpha into e power I beta into e power I gamma. இந்த பவர் வந்து நம்ம a power mn அந்த ரூல் படி என்ன செஞ்சிடலாம் பாருங்க, e power I 3 alpha எழுதிக்கலாம், I 3 alpha plus e power I 3 beta, பீட்டாலாம் பவர்ல தான் இருக்கு, e power I 3 gamma. This equal to 3 times இந்த 3 நம்பர்ஸ்மே ப்ராடக்ட்ல இருக்கு, பேஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஒரு பேஸ் எழுதிடலாம், ஐய காமனா எடுத்துட்டா பவர்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்போ பவர்ல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த இ பவர் ஐ 3 ஆல்ஃபாவோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதலாம். ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இப்போ இ பவர் ஐ 3 ஆல்ஃபா என்ன வந்திருக்கும், காஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா. இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிளஸ் காஸ் 3 பீட்டா பிளஸ் ஐ சைன் 3 பீட்டா. செகண்ட் டேர்ம் எழுதியிருக்கோம். தேர்ட் டேர்ம் எழுதுறேன் பாருங்க, காஸ் 3 காமா பிளஸ் ஐ சைன் 3 காமா திஸ் ஈக்குவல் டு 3 times the 3 times இந்த ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ஃபுல் டேர்ம் எடுக்கிற ஸ்பேஸ் இல்லை, நான் கீழே எழுதுறேன். காஸ் ஆல்ஃபா பிளேஸ்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கு, காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆனால் அந்த 3 வந்து இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே காமன், ஸோ பிராக்கெட் மஸ்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா பிளஸ் காஸ் 3 பீட்டா பிளஸ் ஐ சைன் 3 பீட்டா பிளஸ் காஸ் 3 காமா பிளஸ் ஐ சைன் 3 காமா ஈக்குவல் 3 டைம்ஸ் இ பவர் ஐ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல 3 டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ரியல் பார்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்லையும் இமேஜினரி பார்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்லையுமா நம்ம கேதர் பண்ணி எழுதலாம். இப்போ cos 3 alpha real part, cos 3 beta real part, cos 3 gamma real part. So imaginary na, இது ஒரு imaginary term, இது ஒரு imaginary, இது ஒரு imaginary. So real terms எல்லாம் ஒரு bracketல எழுதலாம். cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma close the bracket plus I ஃபுல்லா காமன் எடுத்துறோம். sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma close the bracket. அதாவது left hand side ஃபுல்லா எழுதிட்டோம். this equal to, so இந்த 3 bracketக்குள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 3 times cos alpha plus beta plus gamma plus I 3 times sin alpha plus beta plus gamma. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இது ஃபுல்லாக ரியல் பார்ட். ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ரியல் பார்ட், இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக இமேஜினரி பார்ட். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக ரியல் பார்ட், ஸோ இது ஃபுல்லாக இமேஜினரி பார்ட். ஆக்சுவலி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் சொன்னோம்னா
real parts equal, அதே மாதிரி imaginary parts are equal. Then only we can say that two complex numbers are equal. By equating both sides, this real part is equal to this real part, this imaginary part is equal to this imaginary part. So equating real and imaginary parts. So real part equal panna cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 times cos bracket alpha plus beta plus gamma. So imaginary part equal panna sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 times sin alpha plus beta plus gamma. So கடைசி two lines the result பாத்தீங்கன்னா the first one is a division number 1. நம்ம prove பண்ண வேண்டியதுல first result, second வந்து second result. This is division number 1, this is division number 2. இப்போ நம்ம result prove பண்ணி முடிச்சிட்டோம். Hence proved. இந்த question doubt இருந்தா கேட்டுக்கோங்கம்மா, very important question. சுதர்சன் புரிஞ்சுதா question? Yes, ma'am. ஈஸியா இருந்ததா? Yes, ma'am. ஓகே. குருகிரண் புரிஞ்சுதாமா? Yes, ma'am. ஓகே. ருபேஷ் புரிஞ்சுதா? ருபேஷ் புரிஞ்சுதாமா? இந்த question fifth question beginningல இருந்து புரிஞ்சுதாமா? மேம் பிகினிங் புரிஞ்சது மேம், கடைசி கட் ஆயிடுச்சு மேம், நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே. இப்போ கவனிக்கிறியா எப்படி? இப்போ கவனிக்கிறேன் மேம். ஓகே. கடைசி எங்க புரியல? லாஸ்ட் ஸ்டெப் வந்து வேற ஒண்ணும் இல்ல. இதுல உள்ள ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இது ஒரு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். சரி, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. சரி, ரெண்டு சைடும் ரியலையும் இமேஜினரியும் நம்ம ஈக்குவல் பண்றோம். இப்போ இங்க உள்ள ரியல் பார்ட் இந்த ரியல் பார்ட் கூட ஈக்குவலா வரும், இதுல உள்ள இமேஜினரி பார்ட் இங்க உள்ள இமேஜினரி கூட ஈக்குவலா வரும். அப்படி ஈக்குவல் பண்ணி கிடைக்கும் போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஓகே. சம், இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So question number 6. Question number 6. If z is equal to x plus iy and argument of z minus I by z plus 2 equal to pi by 4. இது வந்து given part. So z is equal to x plus iy இதுவும் given thing தான், and இதுவும் argument of this equal pi by 4 இதுவும் given statement. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். So question number 6, given that z is equal to x plus iy, argument of z minus I by z plus 2 equal to pi by 4. Argument of z minus I by z plus 2 is equal pi by 4. So இது வந்து ரெண்டுமே given. நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது x square plus y square plus 3x minus 3y plus 2
ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரூஃப் தான். இதில் ஒரு ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் லேர்ன் பண்ணியிருப்போம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 is equal to argument of z1 argument of z1 minus argument of z2. ஸோ அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். திஸ் ரிசல்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ரிசல்ட் படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? ஸோ இது ஃபுல்லாக நியூமரேட்டர் ஃபுல்லாக z1 and denominator ஃபுல்லாக z2. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z minus I minus argument of z2 z plus 2 this equal to pi by 4 அப்படி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம z பிளேஸ்ல x plus iy நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஆர்குமெண்ட் x plus iy minus I minus argument x plus iy plus 2 equal to pi by 4. ஸோ இசட்டுங்கிற பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எழுதுறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல எழுதுறோம். ஸோ ஆர்குமெண்ட் இதில் ஒரே ஒரு ரியல் பார்ட் தான் இருக்கு, எக்ஸ். ஐயை காமன் எடுத்துருங்க. இப்போ ஒய் மைனஸ் ஒன் க்ளோஸ் த ப்ராக்கெட். இந்த டூ டேர்ம்ஸ்ல இருந்து ஐ காமன் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் ஆர்குமெண்ட் ரியல் பார்ட் வந்து எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை 4. ஸோ ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படித்தோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிடலாமா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். பட் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், ஒய் பிளேஸில் ஒய் மைனஸ் ஒன் இருக்கு. ஸோ ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் பிளஸ் டூ. திஸ் ஈக்குவல் டு பை பை 4. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னன்னா tan இன்வெர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan inverse y is equal to tan inverse of x minus y by 1 plus xy. So that's formula. Tan inverse x minus tan inverse y is equal to tan inverse of x minus y by 1 plus xy. இப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எக்ஸ், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஒய். ஸோ இந்த ஃபார்முலாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம அப்ளை பண்ணால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்ளை பண்ணுறதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், இப்போ எக்ஸ் பிளேஸில் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளேஸில் ஒய் பை எக்ஸ் பிளஸ் டூ. The whole thing divided by 1 plus xyங்கிறது ஃபார்முலா. 1 plus இது x இது y. y minus 1 by x, y by x plus 2. Close the bracket. Tan inverse x minus y by 1 plus xy equal to pi by 4. So next step, இந்த bracketக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுறதா. tan inverse இந்த டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அதை அப்படியே போட்டுறேன். எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ வந்திருக்கும் எல்சிஎம். இங்கே எக்ஸ் பிளஸ் டூ இல்லை, இப்போ இந்த ஒய் மைனஸ் ஒன் ஒரு எக்ஸ் பிளஸ் டூவால் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் இங்கே எக்ஸ் இல்லை, திஸ் ஒய் இஸ் மல்டிப்ளை வித் எக்ஸ், ஸோ எக்ஸ் ஒய். சேம் வே டேக் த எல்சிஎம் ஃபார் த டினாமினேட்டர் ஆல்சோ. எல்சிஎம் வந்து எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ, நீங்கள் வேணால் 1 by 1 எடுத்துக்கலாம். This 1 is multiplied with x into x plus 2 plus y
y minus 1 அப்படியே இருக்கும். Close the bracket, equal to pi by 4. இந்த டேர்ம்ஸை வந்து இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் ஆகிடும். இந்த டிவிஷனை வந்து நீங்கள் இன்டூன்னு போடும்போது ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். அப்போ இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு இந்த நியூமரேட்டரில் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் எழுதிடலாம். tan இன்வர்ஸ் இந்த பிராக்கெட்டை கூட உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? xy y into x xy plus 2y minus x minus 2 minus xy divided by இங்க மல்டிப்ளை பண்ணுங்க x square plus 2x plus y square minus y equal to pi by 4. இப்போ இந்த tan inverse அப்படிங்கிறத நான் ரைட் சைடு கொண்டு போனா அது tan pi by 4 மாறிடும். ஸோ இங்க லெஃப்ட்ல இருக்கிறது xy, லைக் டேர்ம்ஸ் இருந்தால் சிம்பிளை பண்ணிக்கலாம். பிளஸ் xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2y minus x minus 2 divided by இங்கே எதுவுமே லைக் டேர்ம்ஸ் இல்லை, அப்படியே எழுதிருங்க. x square plus 2x plus y square minus y is equal to tan pi by 4. So tan pi by 4 na tan 45. You know, tan 45 value is 1. The full term என்ன ஆயிடும்? 1 ன்னு substitute பண்ண போறோம். Therefore, we get 2y minus x minus 2 by x square plus 2x plus y square minus y equal to 1. So next line the denominator full 1 into நீங்க cross பண்ண போறோம். So அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? So 1 into the full terms அப்படியே வந்திருக்குமா? x square plus 2x plus y square minus y this equal to 2y minus x minus 2. So இப்போ இந்த 3 terms நம்ம லெஃப்ட்ல கொண்டு வந்துடலாம். So லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டா x square plus 2x plus y square minus y minus 2y plus x plus 2 equal to 0. The 3 terms leftல வரும்போது sign மாறுது. இப்போ நம்ம terms வந்து arrange பண்ணி எழுதலாம். x square அப்புறம் y square. So x square plus y square. Then x term பாருங்க. இது plus 2x இங்க ஒரு plus x. So plus 3x. y terms பார்த்தீங்கன்னா minus y minus 2y. Add பண்ணீங்கன்னா minus 3y plus 2 equal to 0. Actually, இதான் நம்ம prove பண்ண வேண்டிய result. So hence proved.